வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. இஃப் 2 power 10, 2 power 9 into 3 power 1, 2 power 8 into 3 square, இது கொஞ்சம் நீங்க உத்து பாத்தீங்கன்னா ஈஸியா அப்சர்வ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஜிபி அப்படிதானே? ஏன்னா 2 உடைய பவர்ஸ் எல்லாம் டிக்ரீஸ் ஆயிட்டே வருது, 3 உடைய பவர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. இதோடைய சம் வந்து உங்களுக்கு s minus 2 power 11 கொடுத்துருக்காங்கன்னா we need to find the value of s தான் நமக்கு கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ s ஜிபி உடைய சம் ஃபார்முலா என்ன தெரியுமா? a of r power n minus 1 by r minus 1. So இந்த ஃபார்முலா தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். a என்றது யாரு? ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ 2 power 10 கிடைச்சிருமா? r power n அப்படின்றது இங்க r என்றது யாரு? ஸோ செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம்னு போடுவோம். அப்போ எப்படி எழுதுவீங்க? 2 power 9 3 by 2 power 10 போடுவீங்க. ஸோ 9 10 கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய r வேல்யூ 3 by 2 கிடைக்கும். அப்போ 3 by 2. முக்கியமான விஷயம், இங்க n வேல்யூ எத்தனை இருக்கும் தெரியுமா? 10 சொல்லுவீங்க, 10 கிடையாது. இங்க பாருங்க, 2 power 10, 2 power 9, 2 power 8. கடைசி டேர்ம்ல ஆக்சுவலா நீங்க என்ன போடுவீங்க? 2 power 0 போடுவீங்களா? அப்போ 10 டேர்ம் பிளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு டேர்ம் இருக்கும். அப்போ உங்களுக்கு டோட்டலா 11 டேர்ம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அண்ட் தென் minus 1 divided by r minus 1 என்னது? 3 by 2 minus 1 which is equals to கொஸ்டின்ல கொடுத்த s minus 2 power 11. புரிஞ்சுதுன்னா பாருங்க. எஸ், இப்போ இங்க 2 power 10 டினாமினேட்டர்ல என்ன ஆகும் பாருங்க? 3 by 2 minus 1. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 3 minus 2 ஒரு 1 by 2 வருமா? அந்த 1 by 2 நான் மேல கொண்டு போனா 2 power 11 கிடைக்கும். அப்போ 2 power 11 times 3 by 2 power 11 minus இதை நான் உள்ள இங்க மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு என்ன வரும்? 2 power 11 தான் வரும், which is equals to s minus 2 power 11 கிடைக்கும். இப்போ நான் ஸ்பிளிட் பண்ண அப்படின்னா எனக்கு 2 power 11 into 3 power 11 by 2 power 11 minus 2 power 11 is equals to s minus 2 power 11. இப்போ ஈஸியா கம்பேர் பண்ணுங்க. இந்த 2 power 11 2 power 11 கேன்சல். அப்போ இங்க s இருக்கிற இடத்துல 3 power 11 மட்டும் தான் இருக்கு. உங்களுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஸ்டெப்ஸை குறைச்சி ஸ்டெப்ஸை வந்து ஸ்கிப் பண்ணி அடுத்தடுத்த சம்ஸ் டைரக்டா போறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அப்போதான் உங்களால வந்து டைம் பொறுத்த அளவுக்கு ரொம்பவே சேவ் பண்ண முடியும். ஸோ ஒரு கொஸ்டினை பார்க்கும்போதே அது எந்த சீரீஸ் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கும். இந்த எக்ஸ்பிளேஷன் புரிஞ்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு, சஜஷன்ஸ் ஏதாவது இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க, உங்களுக்காக நிறைய வீடியோஸ் வெயிட் பண்ணிட்டு. Thanks for watching. Bye bye.